ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அடிநீர் செடிகளில் அதிகமான பூக்கள் பூக்கிறதுக்கும் சில சின்ன சின்ன காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணி வளர்க்குறப்போ நிறைய பூக்களை செடி நிறைய பூக்களை நம்ம பார்க்க முடியும். இந்த சின்ன சின்ன காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன செடியாக இருந்தாலும் சரி, பெரிய அடினியம் செடியாக இருந்தாலும் சரி, நாட்டு வெரைட்டி, ஹைப்ரிட் வெரைட்டி அல்லது கிராஃப்டிங் செய்த அடினியம் எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய சில காரியங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம். நான் உங்கள் செடிகள்லையும் நிறைய பூக்கள் பூக்கும். ஃபஸ்ட்டு சன்லைட். இதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமானது சன்லைட்டு. சூரிய வெளிச்சம் ரொம்ப அவசியம் அடினியம் செடிகளுக்கு. நாள் முழுசும் வெயில் வேணும். வெயில் குறைவான இடங்களில் வச்சுருந்தாலோ, அடினியம் செடிகளை நிழலில் வச்சுருந்தாலோ நிறைய பூக்கள் பூக்காது. செடியோட காடெக்ஸ் நல்லா வெயில் படணும். காடெக்ஸ் குளிராக இருந்துச்சுன்னாக்க, காடெக்ஸ் வந்தால் வேர் பகுதி குளிராக இருந்துச்சுன்னா அதிகமான பூக்கள் பூக்காது. அதனால் கண்டிப்பாக அதிகமான வெயில் படுற இடத்துல மட்டும்தான் அடினியம் செடியை வைக்கணும். அடினியத்துக்கு டெசர்ட் ரோஸுங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அதனால் பாலைவனம் போல உள்ள சூடான இடங்களில் வளர்கிறதுக்கு இஷ்டப்படுற ஒரு பிளான்ட் தான் இந்த அடினியம். ரெண்டாவது பாட் சைஸு. அடினியத்தோட காடெக்ஸ் நல்லா வெயில் பட்டால் மட்டுமே பூக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நிறைய பேர் மண் தொட்டிகளில் வச்சுருப்பாங்க. மண் தொட்டியில் வச்சுருக்கிறத பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஆனால் காடெக்ஸுக்கு சூடு கிடைக்காது. மண் சட்டி ஈரப்பதத்தை அதிக நேரம் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்படி தொட்டியில் ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த காடெக்ஸில் குளிரான சூழ்நிலை இருக்கும். பூக்கள் குறையிறதுக்கும் இதுவும் ஒரு காரணம். அதனால் அடினியம் செடிகளை பிளாஸ்டிக் பாட்லேயோ அல்லது காங்கிரீட் சிமெண்ட் தொட்டி இருக்கு இல்லையா, சிமெண்ட் தொட்டிலையோ நடுறது நல்லது. இந்த பிளாஸ்டிக் அல்லது சிமெண்ட் தொட்டிகள் சீக்கிரமே சூடாகி பாட்டிங் மீடியா சீக்கிரத்தில் ஈரம் இல்லாமல் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக மண் தொட்டிகளை தவிர்க்கிறது நல்லது. மூணாவதாக வாட்டரிங். அடினியம் பிளான்ட்டுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாத பிளான்ட்னு பார்த்தோம் இல்லையா. அதனால் அடினியம் நடுற பாட் ஹோல்ஸ் நிறைய உள்ளதாக இருக்கணும். நம்ம ஊற்றுற தண்ணி உடனேயே வெடிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும். கட்டி நினைச்சுனாக்க காடெக்ஸ் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று, காடெக்ஸில் அதிக நேரம் தண்ணி ஈரமாக இருந்துச்சுனாக்க பூக்களும் குறைஞ்சி போகும். அது மாதிரி காடெக்ஸ் ரொம்ப ஈரப்பதமாகவே இருந்துச்சுனாக்க மொட்டுக்களும் விரியாமல் போகும். பனிக்காலத்திலையும் மழை காலத்திலையும் பூக்களும் மொட்டுக்களும் உதிர்ந்து போகிறதுக்கு இதுதான் காரணம். நம்முடைய கிளைமேட்டை பொறுத்தவரையில் 3 நாளைக்கு ஒரு தடவை அடினியம் செடிகளுக்கு தண்ணி கொடுத்தா போதும். தினமும் தண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தண்ணி நிறைய கொடுத்தாலும் இலைகள் தான் அதிகமாக வளரும். வெயில் காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்தா போதும். அதே நேரம் தண்ணீரே கொடுக்காம இருந்தோன்னா பூக்கள் உதிர்ந்து போகிறதோடு விரிஞ்ச பூக்களும் அதிக நாள் நிற்காது, சீக்கிரமே உதிர்ந்து போயிடும். மொட்டுக்களும் விரியாமல் ஆயிரும். அடினியத்துக்கு எப்பவுமே காலையில் தண்ணி கொடுக்கறது தான் நல்லது. காரணம் என்னன்னா, வெயில் அடிக்கிறப்போ செடியோட வேர்ப்பாக்கு காஞ்சி போகும், ஈரப்பதம் இருக்காது. நம்ம சாயங்காலம் தண்ணி கொடுத்தா இரவு நைட்டு ஃபுல்லும் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். காடெக்ஸ் ஈரமாகவே இருக்கும். நம்ம தண்ணி கொடுக்கும்போது செடிகளுக்கு மேலே, இலைகளுக்கு மேலே, கம்புகளுக்கு மேலே படாதது மாதிரி தண்ணி கொடுக்கறது நல்லது. நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது உரம். இந்த அடினியம் செடிகளுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம், கெமிக்கல் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம். அதிகமான உரங்கள் தேவைப்படாத செடி இந்த அடினியம். வருஷத்தில் 2 தடவை உரம் கொடுத்தாலே போதும். ப்ரூனிங் பண்ணுற நேரத்துலையும் ரீபாட் பண்ணி வைக்கிறப்போவும் உரம் கொடுத்தா போதும். ரீபாட் பண்ணி வைக்கிறப்போ மண்ணுக்கு கூட தொழு உரம், மண்புழு உரம், கிச்சன் கம்போஸ்ட் சேர்த்து கொடுக்கலாம். ப்ரூனிங் பண்ண செடிகளுக்கு க்ரோத் மிக்சராக கெமிக்கல் ஃபர்டிலைசர், NPK, DAP போல உள்ள நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசரும் கொடுக்கலாம். ப்ரூன் செய்த செடிக்கு உடனே தொழு உரம், போன் மீல், வேப்ப முன்னாக்கு, கம்போஸ்ட் கலந்து கொடுக்கும்போது செடியோட வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் நம்ம நைட்ரஜன் சத்து அதிகமான நம்ம தொழு உரம் கொடுக்குறோம் இல்லையா, தொழு உரம் கொடுக்குறப்போ இலைகள் நிறைய வளரும், பூக்கள் குறைஞ்சி போகும். கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். NPK, DAP போல உள்ள கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்குறப்போ நிறைய பூக்கள் பூக்கும். இது நம்ம வேர் பகுதியில் போட்டு விடலாம், இல்லை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே செஞ்சும் இலைகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம்.
5வதாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ப்ரூனிங். ரொம்பவே முக்கியமானது ப்ரூனிங். பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கும் செடி நல்லா வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது ப்ரூனிங். அடிநீ செடிகளை ப்ரூன் பண்ணாமல் விட்டோம்னாக்கி செடி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், பூக்கள் குறைஞ்சி போகும். ப்ரூன் செய்த செடிகளில் தான் அதிகமான பூக்கள் பூக்கும். வருஷத்தில் 2 தடவை ப்ரூன் பண்ணி விடலாம். ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் முதல் தடவை ப்ரூனிங் பண்ணி விடலாம். அப்போது தான் சம்மரில் நிறைய பூக்கள் பூக்கும். சம்மர் முழுசும் பூ விட்ட செடியை ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் 2வது தடவை ப்ரூனிங் பண்ணி விடலாம். ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மழை பெய்தால் கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணாதீங்க. கம்புகள் வந்து அழுகி போகும், தண்ணி இறங்கும்ல, அதனால் அழுகி போகும். நல்ல மழை இல்லாத நல்ல வெயில் காலங்கள் இருந்துச்சுன்னா மட்டும் ப்ரூன் பண்ணுறது நல்லது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஆகஸ்ட் மாதங்களில் லைட்டாக ஒரு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணி விடலாம். ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வந்து ஹார்ட் ப்ரூனிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ரூனிங் பண்ணுறதுக்கும் செடி வந்து 1 வருஷம் மெச்சூரான பிளான்ஸை மட்டும்தான் நம்ம ப்ரூன் பண்ணி விடணும். ப்ரூன் பண்ண செடிகளுக்கு 2 வாரம் வரைக்கும் நிறைய தண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா போதும். ப்ரூன் பண்ணிய செடிகள் ஒரு மாதத்தில் நிறைய தளிர்கள் வர தொடங்கும். ஏகதேசம் இந்த அளவு துளிர்கள் வளர்ந்த உடனே அடுத்து நம்ம ஃப்ளவரிங் பூஸ்டர் கொடுக்கணும். அதிக பூக்கள் வைக்கிறதுக்காக கெமிக்கல் ஃபர்டிலைசர் NPK, DAP போல உள்ள உரங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம், தனித்தனியாகவும் கொடுக்கலாம். சேர்த்து கொடுக்குறதா இருந்தால் 2 சம அளவில் எடுத்து வேர் பகுதியில் கொடுக்கணும். செடியோட சைஸை பொறுத்து இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கணும். பெரிய செடியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் கொடுக்கலாம். சின்ன செடியாக இருந்தால் 1/2 ஸ்பூன் கொடுத்தா போதும். இந்த மாதிரி இது கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்குறப்போ இந்த கார்டெக்ஸ் இருக்குல்ல, கார்டெக்ஸில் வந்து படாதது மாதிரி இந்த வேர் பகுதியை சுற்றி ஃபர்டிலைசரை போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறப்போ கண்டிப்பாக மேல் மண்ணை கிளறிட்டு தான் கொடுக்கணும். ஃப்ளவரிங் பூஸ்டர் கொடுத்து 1 வாரம் வரைக்கும் தினமும் தண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரம் வந்து மண்ணில் சேர்ந்து செடிகளுக்கு அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தண்ணி கலந்து கொடுக்குறப்போ மண்ணில் உள்ள சத்துக்கள் வந்து வெளியே போகாத மாதிரி தண்ணி வந்து அளவாக கொடுக்கணும். டெய்லி கொடுக்கணும், அளவாக கொடுக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.